வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த நாடு முழுக்க 500 ரூபாய் 1000 ரூபாய் பழைய நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இரண்டாவது, தமிழ்நாடு விஷயம் பார்த்தோம்னா மக்கள் நல கூட்டணி உண்மையிலேயே என்ன ஆயிற்று, முடிந்து போன கதையாகிவிட்டதா மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு பிரதானமான கேள்வி இருந்திருக்கிறது. மூன்றாவது விஷயம், 4 தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் தங்களுடைய விருப்பத்தை மீறி புறக்கணிக்க வேண்டிய நிலையை எடுத்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இன்றைய கேள்வி கண்ண நிகழ்ச்சியை நாம் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய இன்றைய விருந்தினராக தமிழ்நாட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டு பழைய நோட்டு செல்லாது அப்படிங்கிறது கருப்பு பணத்தை, கள்ள நோட்டை ஒழிப்பதற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு என்று பிரதமர் சொல்ல கடுமையான எதிர்ப்பை அறிக்கை மூலமாகவும் நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திருக்கிறது. பிரதமர் மேலே நம்பிக்கை இல்லையா? கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாதா? அப்படியே ஈர்க்கட்டுன்னு விட்டுறணுமா? கருப்பு பணத்தை ஒழிக்க வேணும், கள்ள நோட்டை ஒழிக்கணும், ஊழலை தடுக்கணும், அல்லது பிரதமர் சொன்னது போல் பயங்கரவாதத்தை தடுக்கணும். இந்த பிரச்சனைகளில் பிஜேபி விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதலான அக்கறை உண்டு. ஆனால் இன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த இந்த மெத்தட், இந்த அணுகுமுறை என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கும் பயன்படாது, கள்ள நோட்டை தடுக்கிறதுக்கும் பயன்படாது என்ற அடிப்படையில் சாதாரண ஏழை எளிய மக்களை தான் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அதான் விவரம். ஆகவே ஏழை எளிய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க? உதாரணமாக, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறையில் 2012 இந்த கருப்பு பணம் சம்பந்தமாக அவங்க செஞ்ச ஆய்வு, எடுத்த முயற்சி, வசூலிக்க எடுத்த முயற்சி என்பது அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக சொன்னது என்பது ஒட்டுமொத்த கருப்பு பணத்தில் ஒரு 5-6% மட்டும்தான் நோட்டு வடிவத்தில், கரன்சி வடிவத்தில் இருக்குது. 94% ஒன்று வெளிநாட்டு வங்கிகளுக்கு போயிடுச்சு, அல்லது இந்தியாவுக்குள்ள சொத்துக்களாக, தங்க கட்டிகளாக, ரியல் எஸ்டேட்டாக சொத்துக்களாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுட்டு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கான ரொக்க பணம் நாட்டில் புழங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 5%, 10% மட்டுமே இருக்குன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளியேறுதுன்னா நல்ல விஷயம் இல்லையா? அது நீங்கள் சொல்கிற கணக்கே உண்மைன்னு வச்சு வெளியேறுதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு அது அதாவது வரவில் காட்டப்படாத, வருமான வரி கட்டாத, உங்களுக்கு ஏமாற்றி வெளிநாடுகளில் கொண்டு போய் உங்களுக்கு சுவிஸ் பேங்க்லயோ மற்ற பேங்குகள்லையோ அப்படி போட்டு வைக்கிறதும் போட்டு வைக்கிறதும் போட்டு வைக்கிறது. அல்லது இப்போ இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மேன் இந்த கேட்டன் தேசாய் ரெய்டு பண்ணுறப்ப 1500 கிலோ 1.5 டன் தங்கம் எடுத்தாங்க. அது கருப்பு பணம் கேஷாக இருந்தது தங்கமாக மாறி இருக்கு. இந்த அடிப்படையில் ஆகவே நாடு முழுவதும் இது எல்லாரும் அக்செப்டட் ஃபேக்ட், அது யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கின்ற போது 94% ஒன்று வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது, அல்ல சொத்துக்களாக மாறி இருக்குது அப்படின்னு வருகிற போது, அப்போ மிச்சம் இருக்கிற 5-6% தான் என்று வருகிற போது இந்த நடவடிக்கை மூலம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை செல்லாது என்று அறிவிப்பு, இந்த மெத்தட் மூலம் கருப்பணத்தை ஒழிக்க முடியாது என்பது ஒரு விஷயம். இல்லை, அந்த மெத்தட் மூலமாக இந்த கருப்பணத்தை ஒழிக்க முடியுமா முடியாதாங்கிறது நம்ம டிசம்பர் 30க்கு பிறகு தானே முடிவு பண்ணோம். இல்லை, இன்னைக்கே முடியும். அந்த 8ஆம் தேதி அறிவிச்சா 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் சொல்றது சரியான முடிவு இல்லை. அப்படி இல்லை. அதாவது டிசம்பர் 30க்கு இல்லை, கருப்பு பணம் எந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லும் பொழுது 30ஆம் தேதியில் காத்திருக்க வேண்டியதில்லை. திரும்ப திரும்ப சொல்ல வருது, இந்த கருப்பு பணம் என்பது 100% நோட்டு வடிவத்தில், கரன்சி வடிவத்தில் இல்லை. இல்லை, நீங்கள் வருமானத்தை நான் சொல்லி முடிச்சேன். நீங்கள் குறிப்பிட்டது போல 6 விழுக்காடு ரொக்கம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த 6 விழுக்காடு ரொக்கம் மட்டுமே வெளியேறினா கூட போதுமே, அது அளிக்கப்பட்டாலே பெரிய விஷயமாச்சு. 1 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் அளிக்கப்படுறது சாதாரண விஷயமா? நீங்க 94% விட்டுட்டு அப்படின்னு சொன்ன என்னன்னா, உண்மையிலேயே கருப்பு பணத்தை வரி கட்டாம கருப்பு பணத்தை வெளிநாட்டில் மூலதனம் போட்டிருக்கிறாங்க, உள்நாட்டில் அசெட் ஆக்கியிருக்காங்கன்னா அவங்க விட்டுட்டா பரவாயில்ல. அவங்களை சொல்ற மாதிரி அவர் விடல. இப்ப வெளிநாட்டுல பணத்தை என்ன கொண்டு வந்தாங்க? இப்ப அதாவது பிரதமர் பிரதமர் வேட்பாளராக இருந்த போதே அவர் நடத்திய பிரச்சாரத்தை பொதுக்கூட்டத்தில் பேசுறதுல தொடர்ந்து அவங்க அறிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளில் கருப்பணத்தை போட்டு வச்சிருக்க பணத்தை கொண்டு வருவோம். ஆமாம். என்ன நடந்தது?
இன்னொன்னு சொல்லி 2.5 வருஷமா ஆட்சியில் இன்னொன்னு சொல்லணும். கருப்பு பணம் நான் சொல்லிடுறேன். 2.5 வருஷம் என்ன நடந்து கொண்டு வந்தாங்களாம் கேட்குறீங்களா? அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க. எஸ்ஐடி அமைச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீடுகளை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 65,000 கோடி ரூபாய் இந்த 2.5 வருஷத்துல மட்டுமே இப்போ அறிவிக்கப்பட்ட VDA ஸ்கீம்ல வந்து வாலண்ட் டிஸ்க்ளோசர் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வெள்ளை பணமாக கொண்டு வரப்பட்டிருக்கு, கணக்கில் கொண்டு வரப்பட்டு பிரதமர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள், கருப்பு பணத்துக்காக தனியா ஒரு சட்ட மசோதா, ரியல் எஸ்டேட்டுக்காக தனியா ஒரு சட்ட மசோதா, இது இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டியா உங்களுக்கு தெரியல 2 வருஷத்துல? நீங்க தான் சொன்னீங்க எஸ்ஐடி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. எஸ்ஐடியில் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? புரியல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின்ட் பண்றாங்க. ஆமா, அவங்க ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்தாங்க. ஆமா. அந்த அறிக்கையில கருப்பு பணத்தை முடக்குவதற்கு, ஒழிப்பதற்கு 8 வழிவகைகள் சொல்றாங்க. 8 பாயிண்ட் சொல்றாங்க. அந்த 8 பாயிண்ட்ல 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் செல்லாத அறிவித்தால் கருப்பு பணத்தை நம்ம வந்து ஒழிக்க முடியும் அவங்க சொல்லல. எங்க கட்சி கமிட்டி அறிக்கை இல்ல. நீங்க தான் சொன்னீங்க எஸ்ஐடி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த எஸ்ஐடி நான் மறுபடியும் பார்த்தேன், நெட்ல பார்த்தேன். அது வந்து 8 ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அந்த 8 ரெக்கமெண்டேஷன்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட இந்த நீங்க வந்து 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்ல அறிவிச்சா வந்து கருப்பணத்தை ஒழிச்சல அவங்க சொல்லல. ஒண்ணு, ஏற்கனவே இருந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து ரகுராமராஜ் என்ன சொல்ற, எக்கானமிஸ்ட் இந்த வழி இல்லை. அதுக்கு முன்னாடி டெப்டி கவர்னர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து சக்கரை இந்த வழியில் ஏத்துக்கல. ஆகவே உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரூவன் மெத்தட், இது முடியாது அப்படின்னு பண்ண முடியாதுன்னு 2 கருத்து இருக்கலாம் சார். பண்ண முடிஞ்சதா முடியலையாங்கிறத நாம வந்து இதுக்கு அவர் கேட்ட கால இடைவெளி 50 நாள் கொடுங்கன்னு கேட்டார். 50 நாளுக்கு பிறகுதான் நம்ம முடிவெடுக்க முடியும். நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், கேளுங்க. அதாவது கருப்பு பணத்தை இந்த வகையில் ஒழிக்க முடியாது என்பது எங்க கருத்து. கருத்து. அதே நேரத்தில் நாங்க வந்து அடுத்து என்ன சொல்றோம், அறிவிச்சுட்டீங்க டிசம்பர் 30 அவகாசம் கேட்டிருக்கிறீங்க. டிசம்பர் 30 அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, டாலரேட் பண்ணுங்க, தாங்கிக்குங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் டிசம்பர் 30 அவகாசம் கேட்குறீங்களே, அந்த அவகாசம் டிசம்பர் 30 வரையிலையும் இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு பயன்படுத்துவதற்கு அனுமதிங்கன்னு சொல்கிறோம். எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது வேற இல்ல சாதங்க. இந்த பாருங்க 2 நோக்கங்க நீங்க நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஒன்னு வந்து அவங்க பிரதமர் சொன்ன விஷயம், கள்ள நோட்டுகளை ஒழிக்கணும். ஒட்டுமொத்த கரன்சில கள்ள நோட்டு எவ்வளவு நீங்க சொல்லுங்க, வந்தாதான் தெரியும். கள்ள நோட்டை பற்றி நீ கேட்டதுக்கு நான் சொல்லணும். கள்ள நோட்டு பற்றி ஆய்வு செய்வதற்கு நாடாளுமன்றம் அமைத்த குழு டோட்டல் கரன்சியில 0.25% தான் கள்ள 400 கோடி வரும்னு சொல்றாங்க. ஒரு 17 லட்சம் கோடி ரூபாயில ஒரு 400 கோடி கள்ள நோட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து இப்படி ஏழை மக்களை வதைக்கணுமா? என்ன சொல்றேன், நீங்க ஏழை மக்கள் எங்க வதைக்கப்பட்டிருக்காங்கிறது அடுத்த கேள்வி வைக்கிறேன். அடுத்த கேள்வி இல்லை, யதார்த்தமான கேள்வி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து இது வந்து சம்பா சாகுபடி செய்யக்கூடிய காலம். மத்திய கூட்டுறவு வங்கிகள் டிரான்சாக்ஷன் இல்லை. 4600 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகள் கடன் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, அநேகமாக வந்து ஒரு வர்த்தகம், சிறு வர்த்தகம், இந்த 4600 மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. ஃபிஷர்மேன் கூட்டுறவு அமைப்புகள் இருக்குது, கைத்தறி இருக்குது, பட்டு இருக்குது, ஏராளமாக இருக்குது. எல்லாம் முடங்கி கிடக்குது. அநேகமாக நீங்கள் வந்து சிறு வர்த்தகம், நடுத்தர வர்த்தகம், பங்க் கடைகள், வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குன்னு சொன்னால் இதுக்கு வருமா? நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் சொல்லுவது அழிஞ்சு போல சார், இதெல்லாம் முடங்கி இருக்கு. மறுக்கல பிரதமர் வந்து நீங்க குறிப்பிட்டது போல, சரியா குறிப்பிட்டது போல கொஞ்சம் பொறுத்துக்கன்னு சொல்லாரு. ஏன் பொறுத்துக்கன்னு சொல்லாரு? சிரமம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் பொறுத்துக்கன்னு சொல்லாரு. ஆனா நோக்கம் என்ன? கிடைக்க போற பலன் பெரிதா இருக்கும் போது ஒரு சின்ன அசௌகரியத்தை பொறுத்துக்கலாம், எல்லாரும் செய்யறது தானே. இல்லை, அதாவது ஒரு 10 பேர் வச்சுட்டு வேலை செய்கிற, 50 பேர் விட்டு வேலை செய்கிற சின்ன கம்பெனி இருக்கு பாருங்க. ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதார், நான் வந்து ஒரு டெய்லரிங் தொழில் நடத்துகிறேன், 10 பேர் வேலை வச்சிருக்கிறேன், அவனும் அழறான், நானும் அழறேன். என்கிட்ட சொன்னது அநேகமாக எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. திருப்பூரில், கோயம்புத்தூர் ஏராளமாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பேங்க் உங்க பணத்தை 500 ரூபா 1000 ரூபா 2 ரொக்கத்தை பேங்க்ல போடுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து செக்ல எடுத்துக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம், அடுத்தவங்க செக் இல்ல. நான் சொல்றதுக்கு நீங்க சொல்றது ஒன்றும் பதில் இல்ல. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அரசாங்கம் சொல்ற விளக்கம் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த சாகுபடி என்பது தமிழ்நாடு முழுவதும், நாடு முழுவதும் இந்த விவசாயிகள் கடன் இந்த வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் கடன் வழங்காததால் இந்த காலாண்டு முழுவதும் விவசாயம் கடுமையாக பாதிச்சிருக்கு. 1. 2, இந்த சிறு குறு தொழில்கள், வர்த்தகம், மற்ற எல்லாம் பாதிச்சிருக்கு.
அப்படி வருகிற போது இப்போதான் நாங்கள் என்ன சொல்றோம், இந்த பாதிப்பு வருகிற போது நீங்கள் வந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் டிசம்பர் 30 வரையில் 500 ரூபாய் நோட்டை பயன்படுத்த முடியும். இப்ப நீங்க வந்து எல்லாருமே கருப்பு பணத்தை ஆட்கள் இப்ப வெள்ளையாக்கிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், விவசாயிகளுக்கு கடன் வழங்குறதுங்க, கடன் வழங்குறதா உங்களுக்கு வந்து அவங்கள விவசாயிகள் வந்து வியாபாரம் பண்றவங்க விவசாயத்தை பண்றதில்ல, விவசாயிகள் கூட்டுறவு வேளாண்மையில் மெம்பரா இருக்கிறாங்க, மெம்பரா இருக்கிறவங்க சாகுபடி பண்ண போறாங்க, உரம் வாங்க போறாங்க, விதை வாங்க போறாங்க, பூச்சி மருந்து வாங்க போறாங்க, தொழிலாளர்களுக்கு விவசாயத்துக்கு கூலி கொடுக்க போறாங்க. அந்த கிராமப்புற பொருளாதாரமே முதுகெலும்பு ஒடிக்கிற மாதிரியான வருகிற போது தான் நீங்க வந்து நாங்கள் சுத்தமா ரோல் பேக் பண்றது முடியாதுன்றதில்ல. நீங்க டிசம்பர் 30 அனுமதிங்க சார். இந்தியாவில் 65,000 கோடி 65 கோடி வங்கி கணக்குகள் இருக்கு சார். நேஷனலைஸ்டு பிரைவேட் பேங்க்ல வந்து 65 கோடி வங்கி கணக்குகள் இருக்கு. மொத்தமா இந்தியா முழுக்க 125 கோடி மக்கள்ல 23,000 குடும்பம் தான் வங்கி கணக்கு இல்லாம இருக்கு. ஒன்லி 23,000 குடும்பம் தான். எல்லாருமே பேங்க் அக்சஸ் இருக்கும்போது பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சார் தப்பு இருக்கிறாங்க? கண்ணை கட்டி காட்டில் ஓடலையே. நான் சொல்றது அதாவது நீங்க ஒரு மிடில் கிளாஸ்ல மற்றவங்க சிரமப்படுறாங்க, ஆல்ரைட், அவங்க வந்து தே கேன் மேனேஜ். நான் சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு பொருளாதார நடவடிக்கை இருக்குல்ல, பொருளாதார நடவடிக்கை வருகிற போது விவசாயம் என்பது ஒரு அடிப்படையான நடவடிக்கை. இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் ஒரு ஜிடிபியில் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 13-15% விவசாயம்னு சொன்னால், அந்த விவசாயத்தை முடக்கினா விவசாயம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 50% விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் வந்து ஏன் வதைக்கணும்? சொன்னது போல தமிழ்நாட்டில் சிறு குறு விவசாயிகள், இந்தியா முழுக்க சிறு குறு விவசாயிகள், நடுத்தர வர்க்கம், ஏழைகள், விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்ப்பாட்டம் கட்சிகளுடைய பின்னணி இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் எங்கேயாவது பெருசாக நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அதாவது நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த நிர்பயா கேஸில் டெல்லியில் ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்த இந்தியா, குறிப்பாக வட மாநிலங்கள் கொதித்தெழுந்தன. இன்னைக்கு கட்சிகள் பின்னணி இல்லாமல் நம்ம ஊர்ல 2 நாள் தண்ணி வரலன்னு உடனே ரோட்டம் மறிச்சிடும். நீங்க 100 தான் பார்த்துருக்கீங்க. நம்மளுடைய உரிமைக்காக 10 நாளா பைசா இல்லைன்னு உண்மையில இருந்தா மக்கள் ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டானா? அவன் பூரா பேங்க்ல கியூல நிக்கிறான். இல்ல நீ சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல. அதாவது ஒரு நிர்பயா விஷயத்துல பெரிய எழுச்சி ஏற்பட்டது. ஆனா லட்சக்கணக்கான நிர்பயாக்களுக்கு அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் அப்படி வரல. உண்மை. சரி, மக்கள் எல்லாத்துக்கும் வரல. ஒரு பிரச்சனையில மக்கள் தெருவுக்கு வரல, ஆட்சேபனை பண்ணல, போராட்டம் நடத்தல என்பதாலேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அப்படி அனுமானத்துக்கு வருவது என்பது சரியாக இல்லை. நீங்க ஏற்கலாம் சொல்லி சொல்றீங்க. இல்ல நீங்க எதிர்க்கலாம். அப்படி இல்லை, அது வேற. எதிர்க்கிறேன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்துக்கும் ரோடுக்கு வந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது இல்லைன்றதாலேயே ஏற்றுக்கொண்டார்கள். மௌனம் சமூகத்துக்கு ஒரு வசனம், அது நாடக வசனம். நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சங்கடமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் என்ன சொல்றாங்க, வரவேற்கிறோம், ஆனா இந்த சிரமத்தை தவிர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே அக்ரி வித் திஸ். இது வந்து கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டியது. அதாவது அவர் வந்து திட்டத்தை அறிவிச்சவர் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பாதிக்கப்பட்ட ஜனங்க நீங்க வந்து ரோடுக்கு வரலன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுமானம் சரியில்லை. நீங்க வந்து ஒரு பினித் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, மேலே பார்த்த நீர்புத்து நெருப்பாக இருக்கும், உள்ள கலந்துகிட்டு இருக்கும். மக்கள் மத்தியிலே எழுச்சி ஏற்பட்டு பெரிய பிரளயம் ஏற்படாததாலேயே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அனுமானம் தவறு என்பது என்னுடைய கருத்து. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய திட்டம் தவறானது, நோக்கம் சரி, திட்டம் தவறானது சொன்னீங்கன்னா, திட்டம் மாற்று திட்டம் ஒன்று சொல்லுங்களேன். திரு யெச்சூரி போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஞானம் எல்லாருமே ஆழமான அறிவு உள்ளவங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம்ல சொல்லி இருக்கிற 8 ரெக்கமெண்டேஷன்ல, உதாரணமா வெளிநாட்டுக்கு போன கருப்பு பணத்தை கொண்டுகிட்டு வர்றதுக்கு பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்ன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல இங்க லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி வருதுன்னு சொல்றாங்க. அதை இவங்க தடுக்கல. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நம்ம கேட்டோம், அவங்க வந்து நாங்க இதோட முடிச்சிடலையே, இது வந்து நாங்க தொடர்ந்து தடுக்கல. அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வெளிநாட்டு வங்கியில் இருக்கிறது வந்து நோபடி டினைஸ், யாரும் மறுக்கல. 2.5 வருஷம் ஆகுது. எஸ்ஐடி அமைச்சோம், அது பண்ணோம் இது பண்ணோம்ன்றது இல்லை. ஆனால் வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கல, கொண்டுகிட்டு வரல. சுப்ரீம் கோர்ட் போட்டு தோண்டி 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 கேட்டாங்க. என்னுடைய கருத்தை நான் சொன்னால், நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டு பணங்களை கருப்பு பணத்தை கொண்டுகிட்டு வர்றது மட்டும் இல்லை, உள்நாட்டில் இப்படிப்பட்ட பெருச்சாளிகள் இருக்காங்கன்னா என்னுடைய கருத்து அந்த பெருச்சாளிகள் முழுவதும் பல நேரம் உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் காலத்து உதவி செய்யறவங்க. மூணாவது, இங்க உதாரணமா எல்லா கட்சிக்கும் தானே மட்டுமா ஒரு வார காலமா நடக்கிற விஷயத்தை பாருங்க. பார்லிமெண்ட்ல வந்து இருக்கு. நான் என்ன சொல்ல, பார்லிமெண்ட்ல சீதாராம் கேட்டார், நீங்க வந்து
கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் பேங்குகளில் கடன் வாங்கி திருப்பி கட்டலை. குறைந்தபட்சம் இப்போ அந்த பட்டியலை வெளியிடுன்னு சொன்னார். இல்ல ஒரு 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நான் பிரிட்டனுடைய பிரதமர் தெரசா மே இங்க வந்தபோது நீங்க மல்லையாவை எங்களுக்கு நாடு கடத்தி விடுங்கன்னு சொல்லி பிரதமர் கோரிக்கை வச்சிருக்காரு. பிரதமர் நேரடியா பிரிட்டன் பிரதமர் கோரிக்கை வச்சிருக்காரு. இதை விட டைரக்டான ஒரு ஆக்ஷன் வேற என்ன இருக்க முடியும்? நம்ம கைது பண்ணி தூக்கி வர முடியாது. மல்லையா வெளிநாட்டுக்கு போறது அனுமதிச்சாங்கன்னு சொல்றாங்க. அவரு இல்ல தடையே இல்ல. நான் முதல்ல சொன்னதுக்கு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் இல்ல சார், மல்லையா வெளியே போறது உங்களால தடுக்க முடியாது. இல்ல நான் சொன்னதுக்கு என்ன இது இப்போ வந்து 11 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனிகள் வங்கிகள்கிட்ட கடன் வாங்கி திருப்பி செலுத்தல. எங்க செக்ரட்டரி சீதாராமன் என்ன கேட்டாருன்னா, அந்த பட்டியலை வெளியிடுங்கன்னாரு. அதுக்கு என்ன தடை மோடிக்கு? பட்டியலை வெளியிடுவது என்பது அடுத்து வருகிற போது அது வசூல் பண்ணுறதுக்கு பயன்படும். இல்லை, பட்டியலை வெளியிடலன்னு சொன்ன நாளடைவில் எப்படி இந்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் 1,12,000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கி கடன் ரத்து செய்தாங்களோ, மீண்டும் அடுத்தடுத்து ரத்து செய்ய போறாங்க. ரத்து செய்யக்கூடாது என்பதற்காக தான் கேட்டார். பட்டியலை வெளியிடுறது தயாராக. நியாயமான கேள்வி என்னவா இருக்கும், இந்த அரசு வந்த பிறகு என்ன செய்ததுன்னு கேட்கறது தான் நியாயமானதா இருக்கும். 11 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுக்கு கடன் கொடுக்கப்பட்டது வந்து இந்த 2 வருஷத்துல இல்லைன்னு நீங்களே ஒப்புக்கிறீங்க. அப்புறம் 11 லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்த, 11 லட்சம் கோடி ஏன் கொடுத்தன்னு கேட்டால் அது நியாயமானதா இருக்கும். நான் சொல்லிட்டீங்களா? அதாவது வந்து அப்போ வந்து இது யூபிஐ பீரியட்ல கொடுத்த கடனை இவங்க வசூல் பண்ணக்கூடாதா? பண்ணுவாங்க. இல்ல நான் தான் நான் சொல்ல 2 வருஷத்துல கொடுத்தா சொல்லல. பண்ண போறது வங்கிகள். இல்ல பண்ண போறது வங்கிகள், மத்திய அரசு இல்ல. இல்ல, வங்கிகள்னா இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல செயல்படக்கூடிய வங்கிகள், தனியார் வங்கிகள் இல்ல. 11 லட்சம் கோடி ரூபாய் தனியார் வங்கிகள் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், இது வந்து முதல்ல காங்கிரஸ் அரசு கொடுத்துருக்கலாம், அதுக்கு முன்னாடி பிஜேபி அரசு கொடுத்துருக்கலாம். ஒட்டுமொத்தமாக எந்த அரசுல கடன் வாங்கினது இல்லை. மொத்த கடன் என்பது மக்கள் சொத்து. அது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் கொடுத்த கடன். அது எப்ப கொடுத்தாங்கன்றது இல்ல. அந்த கடன் பட்டியல் ஒரு வங்கி. என்னுடைய கேள்வி நீங்க சொல்லுங்க, பட்டியலை வெளியிடுவதற்கு எது தடை? இல்ல சார், மல்லையா மாதிரி மத்தவங்க ஓடி போகணுமா? இல்ல ஓடி போனவங்க அப்படின்னா அந்த பட்டியலை விடலாம் சார். நம்ம மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவங்கள பப்ளிசைஸ் பண்ணலாம் சார். நம்ம வந்து கடன் வாங்கினாங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து வெளியில சொல்றது வந்து ஊடகங்கள் பார்வையிலே சாமானியன் பார்வையில வேற மாதிரி போயிரும்ல. இவ்வளவு திருடனா, இவ்வளவு கோடி வாங்கியிருக்கானு சொல்லி அந்த மாதிரி தான் பார்க்கப்படும். ஏங்க நீங்க வந்து நம்ம இது மாதிரி பேங்க்ல மற்ற எல்லாம் சொசைட்டில வாங்கின கடனுக்கு நோட்டீஸ் கொடுக்கலையா? ஆமா, இதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்தா நோட்டீஸ் ஒட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், கல்வி கடன் வாங்கினா உங்களுக்கு வந்து கல்வி கடன் வீட்டில் போய் ஒட்டுறான், பேங்க்ல ஒட்டி வச்சிருக்கிறான். 70,000 1 லட்சம் வாங்கினா ஒட்டுவீங்க, தற்கொலை பண்ணிக்குவான். ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் கோடி வாங்கினா தெரிய பட்டியலை வெளியிட மாட்டீங்களா? என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அடுத்தடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டா யாரு கொடுத்தாங்க என்பதில்லை. அப்படிப்பட்ட நீங்க முதலைகள் தப்பிக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க, கடன் ரத்து பண்றீங்க. 1,12,000 கோடி ரத்து பண்ணது என்பது இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். இப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி செலுத்தல என்று வருகிற போது, அதுல சின்சியரா இல்லாதவங்க வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கை சின்சியரா இருக்க மாட்டாங்க. இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க செஞ்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம், கோல்டு பாண்ட்ல இருந்து, எஸ்ஐடில இருந்து, இந்த வாலண்டியரா டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அமௌண்ட்ல இருந்து 65,000 கோடி ரூபாய் வரி வசூல் வந்திருக்கிறதுல இருந்து 1,25,000 கோடி ரூபாய் வெள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது இந்த 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து அரசு கஜானாக்கும் வெள்ளப்பணமா மாறி இருக்குன்னா அது பெரிய விஷயமா பார்க்கலையா? 2 வருஷம் 3 லட்சம் கோடி. இதுக்கு அப்பாற்பட்டு பெரிய ஷார்க்கு தாங்க வெளிநாட்டு வங்கிகள் இருக்கிறது. இது வந்து பல வருடங்களாக விவாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. 2009க்கு பிறகு அந்த இஷ்யூ பெருசாகுது வருது. அவங்க வந்து நம்ம வந்து அமெரிக்கா உள்பட அத்தனை வெளிநாடுகளும் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், இங்கேருந்து இனிமேல் 1 மணி வர முடியாது, அங்கேருந்து எந்த மணி வந்தாலும் இங்கே தெரிஞ்சணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே செய்ய முடியும்? அதாவது இவங்க ஒரு சின்சியரா இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்ட முடியாது. மத்திய அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இடையில சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் போடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லலைன்னு சொன்னாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக அவங்க சொன்னதும் நான் இது லிங்க் பண்ணி சொல்கிறேன். இப்போ கருப்பணத்தை ஒழிப்பதற்காக நடவடிக்கைன்னு சொன்னால், அப்படி வருகிற போது அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறது ஏன் இவங்க? நீங்கள் 2004லேருந்து 2009 வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. சரி, அன்னைக்கு 1 லட்சம் கோடி ரூபா உள்ள வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த 2.5 வருஷத்துல இவங்க 2 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்து அவங்க கிளைம் பண்றாங்க சார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கல. 2.5 வருஷத்துல 2 லட்சம் கோடி மீட்கப்பட்டதுக்கும் நான் வந்து 5 வருஷத்துல 1 ரூபா கூட உள்ள வராத வித்தியாசம். இப்போ நம்ம வந்து யூபிஏ தலைமையில் இருந்த ஆட்சி என்ன செஞ்சது விவாத பொருள் இல்ல. இல்ல which government you support, நீங்க ஒரு ஆதரிக்கிறீர்கள். இல்ல யூபிஏ கவர்மெண்ட் என்னடா அது விவாத பொருள் இல்ல. இன்னைக்கு நம்ம விவாத பொருளும் நீங்க முதல்ல சொன்னீங்க, நேயர்களுக்கு சொன்னீங்க, இந்த 500,000 செல்லாது என்பதுதான் முதல் கேளுங்க. அது மோடி அறிவிச்ச நடவடிக்கை, அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அப்படி வருகை என்னன்னு சொல்லி சொன்னேன். இதுல சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே வந்து நான் சொன்ன அந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதோ
ஊழலை ஒழிப்பதோ கள்ளநோட்டு ஒழிப்பதோ பயங்கரவாதத்தையோ இந்த நடவடிக்கையால் செய்ய முடியாது. இந்த மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்களே, அப்படி வருகிற போது தான் டிசம்பர் 30 வரையிலும் நீங்கள் வந்து அவகாசம் கேட்குறீங்க. அந்த டிசம்பர் 30 வரையில் 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டை நீங்கள் வந்து பயன்படுத்துவதற்கு அனுமதியுங்கள். தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், இவைகளையெல்லாம் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் அனுமதிங்க சொல்றோம் பாருங்க. அதுதான் இன்றைய தேவை. இது சார், அது நடைமுகம். 500 ரூபா தால 1000 ரூபா தால நீங்க டிசம்பர் 30 வரைக்கும் அனுமதிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதே இல்லை. அப்ப நீங்க டிசம்பர் 30 வரையிலும் விவசாயம் பண்ண வேண்டாம் பாருங்க, சிறு வர்த்தகம் வேண்டாம், கடைகள் மூடி வச்சிருங்க. அந்த உங்களுக்கு கிராமப்புறத்து நகர்ப்புறத்தில் உங்களுக்கு வந்து இந்த என்டையர் எக்கானமி வந்து எப்படி மூடி வச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து அடுத்தது அவங்களுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி வந்து விவசாய கடன் கொடுக்காது. மீனவர்கள் கூட்டுறவு அந்த கூட்டுறவு சங்கம் அப்படியே இருக்கும், கைத்தறி அப்படியே இருக்கும், விசைத்தறி அப்படியே இருக்கும், அல்லது வந்து பட்டு சொசைட்டி எப்படி இருக்குன்னா கிட்ட 12,000 சொசைட்டிகள் இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் கிராமப்புற பொருளாதாரமே உங்களுக்கு வந்து ஸ்தம்பிச்சு நிற்கும். நம்ம காவிரி பிரச்சனை கொழுந்து விட்டு இருந்தபோது தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளே தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு அரசியல் கட்சியில் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு விவசாயிகள் தன்னெழுச்சி போராடினாங்க. நீங்க சொன்னபடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு கூட்டுறவு நிறுவன ஊழியர்கள் தான் போராடுறாங்களே தவிர, கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தான் போராடுறாங்களே தவிர, விவசாயிகள் எங்க வாழ்வாதாரம் பாதிக்குன்னு போராடிச்சிட்டீங்கல்ல. காவிரி பிரச்சனையில விவசாயிகள் போராட வந்தாங்க, கட்சிகள் ஆதரிச்சது என்பது சரியில்லை, தவறு. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மறியல் போராட்டம் என்பது சிபிஎம் சிபிஐ தலைமையில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் முடிவெடுத்து நடந்த மறியல் போராட்டம். அடுத்து 17-18 ரயில் மறியல் போராட்டம் என்பது அது ஏற்கனவே அமைப்புகள் எடுத்து நடந்த போராட்டம். ஆகவே வந்து அந்த போராட்டத்தில் விவசாயிகள் மற்ற காலங்களோட கூடுதலாக கலந்து கொண்டார்கள் என்பது உண்மை. அது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கலை. அப்படி வருகிற போது அதை ஒருங்கிணைச்சதும் அவருடைய தன்னெழுச்சியும் நாடு பார்த்து, நான் கட்சியோட பங்களிப்பா குறைச்சு மதிப்பிடல. எல்லாருமே அனைத்து கட்சி கூட போட்டாங்க, ஸ்டாலின் உட்பட நீங்க உட்பட எல்லாருமே நேரடியாக களத்துல கலந்துருக்கீங்க, நான் மறுக்கல. இல்லை, விவசாயிகள் சங்கங்கள் முடிவெடுத்து அரசியல் கட்சிகள் ஆதரித்து உங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணி நடந்தது. அது வந்து ஒரு பற்றி எறியும் பிரச்சனைன்றதால வந்து விவசாயிகள் கூடுதலாக கலந்துக்கிட்டாங்க. இது பற்றி எறியும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படி சொல்லலை. அதாவது பற்றி எறியும் பிரச்சனை பற்றி எறியக்கூடிய எல்லா பிரச்சனையிலையும் உங்களுக்கு வந்து தானாக போன மாசம் வரைக்கும் ஆக்டிவா இருந்த விவசாய சங்கங்கள் இந்த மாசம் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல. அவங்க வந்து சிரமத்தை சொல்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, நான் மறுக்கல, எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இதுல உள்ள சங்கடத்தை சொல்றாங்க. ஆனா என் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு, நான் முடங்கிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல, எங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல சார். விவசாய சங்கம் நீங்க சொன்ன சாமானிய மக்கள் இருக்கலாம், நான் உணர்ந்துக்கிறேன், அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரோட்டு வர முடியாது. சங்கங்கள், சங்க அமைப்புகள் அவங்க வெளியே வரலையே. நீங்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி விவசாய சங்கங்கள் இந்த பிரச்சனை உள்ளிட்டு பல பிரச்சனைகளில் ஒரு சாலை மறியல் போராட்டத்துக்கு கால் கொடுத்துருக்குறாங்க. அனைவரும் மற்ற அமைப்புகள் பூரா வெளியில் வருவாங்க. பிரச்சனையில் நீங்கள் வந்து ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்துறீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையான போராட்டத்தை நடத்துது, அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் திரு வைகோ அவர்கள் இந்த திட்டத்தை வரவேற்கிறார், உங்களுடைய கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர். அதாவது இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தனியாக இண்டிபெண்டாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய, சுயேட்சாகவும் செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகள். வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் ஒத்த கருத்து வர முடியாது. அப்படி ஒத்த கருத்து வர முடியாத பிரச்சனையில் அந்தந்த கட்சிகள் தனியாக நிலைப்பாடு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் வைகோவனுடைய கருத்தது, சிபிஎம் கருத்தது, சிபிஐ கருத்தது, விடுதலை சிறுத்தை கட்சி கருத்தது. ஆகவே வந்து அப்படி எல்லா பிரச்சனைகளும் ஒத்த கருத்து வர முடியாது, வர வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, அதனால தான் தனித்தனி கட்சியாகவே இருக்கிறீங்க. ஆமாம், சிபிஐயும் சிபிஎம்மாவே வேறு கட்சியாக இருக்கும்போது மதிமுக கூடயும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் நமக்குள்ள ஒரு பொது விஷயங்களில் ஒரு அமிக்கபிளான ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு கூட்டு இயக்கம், ஒரு கூட்டணியே தேவைப்படுது. நான் மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நிலைப்பாடு எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் வாழ்வாதார பிரச்சனைகள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்ன மாதிரி 125 கோடி மக்களுக்கு நேரடி தொடர்புடைய பிரச்சனை இந்த ரூபா பிரச்சனை. இதில் ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பிரதமர் அறிவித்தார். 10 மணிக்கெல்லாம் சீதாராம் யெச்சூரி ட்விட்டரில் இது வந்து பம்மாத்து வேலை, திசை திருப்புறார், நோக்கம் நிறைவேற ராத்திரி 8 மணிக்கு 10 மணிக்கு ட்விட்டரில் போட்டார். காலையில் எங்கள் கட்சியோட அரசியல் தலைமை கூட அறிக்கை வந்தது, நாங்கள் ஆட்சேபித்தோம். தமிழ்நாட்டில் திமுக வரவேற்றது, தமாக வரவேற்றது, முதல்ல திருநாக்கரசு வரவேற்றுட்டார், பாமக வரவேற்றது, அப்படி வைகவும் வரவேற்றார். நீங்களும் இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது வரவேற்க தான் செய்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவர்களை விட நாங்கள் சலைத்தவர்கள கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டியது, கள்ளச்சந்தை ஒழிக்கப்பட வேண்டியது மாற்று கருத்து இல்லை. உங்களுக்குமே இந்த நடைமுறையில் தான் ஆட்சேபனையை தவிர கருப்பு பணம் ஒழிக்கணுமான உங்களுடைய பதில் ஆமா தான், கள்ளச்சந்தை ஒழிக்கணுமான உங்க பதில் ஆமா தான், அதுல மாற்று கருத்து இல்லை.
கருப்பு பணம் ஒழிக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபம் சொல்வதாலேயே கருப்பணம் ஒழிப்பதற்காக மோடி கொண்டு வந்த நடவடிக்கை ஆதரிக்கிறதாக அர்த்தம் எஸ், உங்களுக்கு அந்த சிஸ்டம்லாம் எதிர்ப்பு. நோ அது இல்ல. அந்த நடைமுறையில தான் உங்களுக்கு இல்ல, எதிர்ப்பு. ஊழலை ஒழிக்கிறது, கருப்பணம் ஒழிக்கிறதுக்கு ஒழிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஆனா எல்லாரும் சொன்னாங்க. இந்த நடவடிக்கை என்பது ஒழிப்பதற்கு பயன்படாது. அப்படி என்ன சொல்ல வர? அதான் சொல்ல சார். இல்ல, இப்ப திரு ஸ்டாலின் அவர்களும் உங்க கருத்துல உடன்படுறாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொல்லதான் சொல்றாரு. அவர் வந்து இந்த நடைமுறை ஒத்துக்கிறாங்க, அவர் ஆதரிச்சாரு. கோயம்புத்தூர்ல இருந்து பேட்டி கொடுக்கும்போது ஆதரிச்சாரு. பிறகு மாத்தின சொன்னாங்க இந்த நடைமுறை ஒத்துக்கிறாங்க. ஆனா திரு வைகோ அவர்கள் இதை வரவேற்கிறார். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கு சுயேட்சா செயல்படுகிற போது நாட்டில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒத்த கருத்து வர முடியாது, வர வேண்டிய அவசியம் இல்லை. அது தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டு இயக்கம் தேவையில்லை சார். நீங்க ரெண்டு அமைப்பு பண்றீங்க. ஒன்னு கூட்டணின்னு ஒரு அமைப்பு பண்றீங்க, அது தேர்தல் சார்ந்தது, நான் புரிந்து கொள்றேன். இரண்டாவது அமைப்பு கூட்டு இயக்கம்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்ற விஷயம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒருமித்த குரல் கொடுப்பதற்காக கூட்டு இயக்கம் தொடரும். அப்படிதானே சார்? அதாவது நாங்க வெளியிட்டிருக்கிற குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொகுத்து தான் திட்டம் மாற்று திட்டத்தை வெளியிட்டு கேளுங்க. அதுல வரக்கூடிய பிரச்சனை இயக்கம் நடத்துவோம். அடுத்தடுத்து புதிய புதிய பிரச்சனைகள் வருகிற போது மாறுபட்ட கருத்து வரலாம். மாறுபட்ட கருத்து அது கிடையாது, அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. மாறுபட்ட கருத்து வருகிற போது அவங்க தனியாக கருத்து. மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒண்ணு இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இல்ல, அதாவது தேவைப்படுகிற போது கருத்தொற்றுமை வரக்கூடிய பிரச்சனைகள் கூட்டு இயக்கம் நடத்துவோம். இல்ல சார், மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒண்ணு இருக்குது. அதோட நோக்கம் என்ன? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒருமித்த முடிவெடுப்பது, அதானே? ஆமா. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பிரச்சனை வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனையா இல்லையா? சரி, இதுல ஒரு நிலைப்பாடு மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு இருக்குதா இல்லையா? இல்ல. மக்கள் நல கூட்டணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. கூட்டணி இல்ல சார், கூட்டு இயக்கமே கூட சொல்றேன். என்ன சொல்றேன் இங்க வச்சுங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் அறிவிக்குது, உடனே 4 கட்சி ஒன்னா சேரும் கரு சொல்லுவோம். அது தேவையில்லை. பார்ட்டி செயல்பட முடியாது, அது அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க, மாநில அரசு அறிவிக்கிறாங்க, காலையில 10 மணிக்கு ஒன்னா கூடுவோம், அது வழி இல்லை. அவங்க கருத்து தெரிவிப்போம், ஒத்து வர பிரச்சனை இயக்கம் நடத்துவோம். எதிர்க்கிற வைகோக்கும் ஆதரிக்கிற வைகோக்கும் எதிர்க்கிற உங்களுக்கும் முரண்பட்ட நிலைமை இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதை நீங்க சொன்ன மாதிரி புரிஞ்சுக்குவோம். இது கட்சினா தனித்தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கிற நீங்க தனியா போராட்டம் நடத்துறீங்க, எதிர்க்கிற திருமாவளவன் தனியா போராட்டம் நடத்துறாரு, அங்கேயே சேர்ந்து போராட்டம் நடத்தலையே. அதாவது நீங்க தமிழ்நாட்டில் எது எடுத்தாலும் ஒரு கட்சி தனியாக இயக்கமே நடத்தக்கூடாதுன்றீங்களா? நல்லா நடத்துங்க. அப்படி தேவையில்லைங்க. நான் என்ன சொல்றேன், கூட்டு இயக்கம் எதுக்கு சார்? இல்ல, அது கூட்டு இயக்கம் வந்து கேளுங்க, அரசியல் கட்சிகள் தனியாகவும் இயக்கம் நடத்துவோம், சில பிரச்சனை கலந்து பேசி கூட்டு இயக்கம் நடத்துவோம். இது ரெண்டும் பேரலா போகும். நாங்க நெல்லையில எங்களோட மாநாடு நடந்தது. மாநாடு நடக்கிற நேரத்தில் பல செய்திகள் வந்தது. மாநாட்டில் முடிவெடுத்து நாங்கள் வந்து 16ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் முடிவு பண்ணோம். சிபிஐ நேற்று நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தினாங்க. ஆகவே இது வந்து இண்டிபெண்டாக செயல்படும். நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி இருந்தாங்க, நீங்கள் ஒரு மாதம் ஒரு 30 நாளையில் வந்து வரக்கூடிய பிரச்சனை முழுவதும் காலையில் எழுந்தாக வந்து 4 பேர் ஒன்றா போவோம், 4 பேர் ஒன்றா கூட்டி, அது தேவையில்லை. அப்படிதான் சார் போயிட்டு இருந்தீங்க, வாக்கிங் வரைக்கும் ஒன்றா போனீங்க. அதாவது பாருங்க, அது கூட்டு இயக்கம். நாங்கள் வந்து 2015 ஜூலை மாதம் கூட்டு இயக்கம் உருவாக்குற போது அன்னைக்கு அடுத்து வந்து பல பிரச்சனை கூட்டு இயக்கத்தை நடத்துகிறோம். அப்புறம் சுயேட்சாவும் இயக்கம் நடத்தியிருக்கிறோம், அவங்கவுங்க தனியாகவும் நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் சுயேட்சை கூட்டு இயக்கம் நடத்துவோம். ஆகவே வரக்கூடிய பிரச்சனைகளில் கருத்தொற்றையும் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட்டு இயக்கம் நடத்துவோம், சில பிரச்சனை சுயேட்சை இயக்கம் நடத்துவோம். அது பிரச்சனையை பொறுத்து இருக்கு, அன்னைக்கு உள்ள சூழலை பொறுத்து இருக்கு. திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம கலந்துக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. சரி, 4 தொகுதி தேர்தலில் நாம போட்டியிடணும்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு விருப்பத்தை மற்ற 3 பேர் நிராகரிச்சுட்டே போறாங்க. ஸோ கூட்டு இயக்கத்துடைய நோக்கம் சிதைந்து விட்டது. அதாவது தேர்தல் வந்தாலும் வேற மக்கள் பிரச்சனை இயக்கம் வந்தாலும் எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயங்களையும் ஒத்த கருத்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அது சாத்தியமும் அல்ல. இதற்கு உட்பட்டு தான் மக்கள் பிரச்சனை கூட்டு இயக்கத்தை நடத்துவோம். அப்படி வருகிற போது இந்த மக்கள் கூட்டு இயக்கத்தில் தேர்தல் அரசியல் ஒரு பிரதான பங்கு வகிக்குது. ஆமா, அதில் பிரதான பங்கு வகிக்குதுல்ல. காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடுல நீங்க யாரும் ஏற்கவே முடியாதுல்ல. உங்களுடைய நிலைப்பாடு பாஜக காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரே கட்சி தானே உங்களுடைய நிலைப்பாடு. பாண்டிச்சேரியில் நெல்லித்தோப்புல தேர்தல் நடக்குது, விடுதலை சிறுத்தைகள் போய் நேரடியாக அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு வந்தாங்க சார். உங்க கூட்டு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு பரம வைரிகளாக கொள்கை ரீதியாக பார்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டாங்க. என்ன சார் கூட்டு இயக்கம் சொல்றீங்க? அப்படி ஆதரவு தெரிவித்தது தவறு என்று பகிரங்கமாக என் கருத்து தெரிவிச்சிருக்கிறோம். ஆதரவு தெரிவித்தது தவறு, அதுக்கு ஒரு காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோம். இப்படி சில நேரங்கள் வரும் மாறுபட்ட கருத்து வரலாம். அந்த மாறுபட்ட கருத்துக்கிடையில தான் வந்து நீங்க வந்து மக்கள் பிரச்சனையில கூட்டு இயக்கத்து மற்றது போக வேண்டியது. பொது சிவில் சட்டத்துல 4 கட்சிக்கும் ஒத்த பார்வை இருக்கா, முரண்பட்ட பார்வை இருக்குதா? பொதுவாக ஒத்த பார்வை தான். இந்த 4 கட்சிக்கும் ஒத்த பார்வை தான். ஆமா,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பான கூட்டத்துல மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் கூட நேரடியாக கலந்துக்கல. எதிர்ப்பான பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பான மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டியது. அதில் மக்கள் நல கூட்டணியோட பிரதான முகங்கள் எதுவுமே கலந்து கொள்ளவில்லை. அதாவது ஒரு இயக்கத்தில் யார் கலந்துக்கிறான் யார் கலந்துக்கிறான் அந்த அமைப்பு தான். நாங்கள் வந்து என்னென்னா, அந்த பொது சிவில் சட்டம் என்பது பிஜேபி இந்துத்துவா அந்த கருத்தை திணிப்பதற்காக முயற்சி எடுக்கிற போது அந்த பிஜேபி நடவடிக்கைக்கு எதிராக பொதுவாக பொது சிவில் சட்டம் என்பது பொதுவாக வேண்டாம் என்பதல்ல பலருடைய கருத்து. சம்பந்தப்பட்ட மக்களுடைய கலந்து ஆலோசித்து அவகாசம் கொடுத்து அது வந்து ஒரு 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 லாங் டேர்மில் பண்ண வேண்டிய பிரச்சனையை அவங்க வந்து தேர்தல் ஆதாய திணிக்க முயற்சி எடுக்கிற போது அப்போ பிஜேபிக்கு எதிராக வகுப்புவாதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அது கொண்டு வர அவங்க பிஜேபி சொல்ற வடிவத்தில் இல்லை. பொது சிவில் சட்டம் வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. பொது சிவில் சட்டம் என்பது பிஜேபி சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் அந்த முறையில் கூடாது. ஆனால் பொது சிவில் சட்டம் எப்படி வரும் எப்படி வேணும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு குறிப்பாக இந்து மதம் இருக்கு. இந்து மதத்திலேயே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் வேறுபட்ட சாதிகளை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சட்டம் தடுக்கலை, ஆனால் வந்து சமுதாயம் தடுக்கு வெட்டுறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளிட்டு நீங்கள் வந்து அந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இந்து மதத்துக்குள்ளே, அதே மாதிரி இஸ்லாம் மதத்துக்குள்ளே, கிறித்துவத்துக்குள்ளே, மற்றதுக்குள்ளே. ஆகவே உங்களுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம். அப்படி இருக்கிற போது சட்ட ஆணையம் வந்து மக்களோட கருத்தை தானே கேட்டிருக்கு. நோ, அதாவது அவங்க இன்னும் சட்ட மசோதா கூட கொண்டு வரலையே யாரும். அவங்க நீங்கள் பிஜேபி ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. அப்படி வருகிற போது இன்னைக்கு இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது இதை வந்து ஒரு திணிக்கக்கூடிய முயற்சி எடுக்கிற போது தான் இது வந்து அவங்களுடைய பிஜேபியினுடைய அணுகுமுறை சரியில்லை என்ற கருத்தரங்கு நடக்கும்போது வகுப்புவாதத்துக்கு எதிரான ஒரு கருத்தரங்கு வருகிற போது அன்னைக்கு யார் கட்சி தலைவர்கள் நாங்கள் பூரா வந்து 12, 13, 14 எங்களுடைய மாநில மாநாடு சித்தாரமைச்சர் பிரகாஷ் திருநெல்வேலியில் இருந்தாங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத எங்களுடைய எக்ஸ்எம்எல்ஏ டெல்லி பாபா அனுப்பணும். ஆகவே வந்து யார் கலந்துக்கான பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு மாநாடு காரணம் சொல்லலாம். ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஏன் கலந்துக்கல? திரு நல்லக்கண்ணு அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. திரு வைகோ இருந்தாங்க. நல்லக்கண்ணு கலந்துக்கிட்டது உங்களுக்கு வந்து நல்லக்கண்ணு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக நேர்மையான மாபெரும் தலைவர்கள் எனக்கு மாற்று. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கறது? ஆனா மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, மாநில ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா. ஒரு நிகழ்ச்சி கருத்தரங்கமோ பொதுக்கூட்டமோ நிகழ்ச்சியில் போராட்டமோ நடைபெறுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, விடுதலை கட்சியின் சார்பாக பங்கேற்கிறார்களா இல்லையா என்பது தான் பிரச்சனை. உதாரணமாக நீங்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் விசிக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் எங்கள் கட்சியினுடைய விவசாய சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் கலந்துக்கிட்டார். இன்னொருத்தர் கலந்துக்குவாங்க. அந்த கட்சி பங்கேற்பு என்பது தான் முக்கிய மொழியை யார் கலந்துக்கிறது பிரச்சனை இல்லை. அது அப்படி பார்க்கக்கூடாது. அப்படிதான் உண்மைன்னா திரு வைகோவிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் ஏங்க கலந்துக்கல அப்படின்னு. நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போகிறார். திரு திருமாவளவன்ட்ட அவர் நோ கமெண்ட்ஸ் சொன்னார். இதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காயின்னு சொல்கிறாருன்னு சொல்லும்போது அவரும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்றார். ஒரு உண்மையான பிரச்சனை பூசி மெழுகப்படுவது போல தெரியலையா மக்கள் நல கூட்டணி? அந்த இது மதிமுக சார்பாக அவர் மல்லை சேர்த்து ஒரு தலைவர் கலந்துக்கிட்டார்ல. ஆமாம் சார், ஆனால் அப்படி சொல்ல சார் அவர். இல்லை அப்படி அவர் சொன்னது நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. இல்லை அவர் சொன்னது வேற. இங்கே போய் நிருபர் கேட்டப்போ சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சிபிஎம் பிரதிநிதி இருந்தார், சிபிஐ பிரதிநிதி இருந்தார், மதிமுக பிரதிநிதி இருந்தாங்க, அப்புறம் மற்ற கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியில் அந்த கட்சி சம்பந்த பிரதி கலந்து கொள்கிறாரா இல்லையா என்பதான் பிரச்சனை ஒழிய யார் என்பது பிரச்சனை. திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப விரும்பினாங்க. விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பொது சிவில் சட்ட கூட்டத்தில் திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி கனிமொழி கலந்துக்கிட்டாங்க. 2019 தேர்தலை மையப்படுத்தி திமுக பக்கம் விடுதலை சிறுத்தைகள் செல்கிறது அப்படின்னு மறுப்பீங்களா? நான் அப்படி கருதலை. நாங்கள் கடைசியாக நடந்த 4 கட்சி தலைவர்கள் விவாதிக்கிற போது பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன செய்ய எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போது எல்லோரும் ஒருமித்த கருத்து என்பது நம்முடைய இந்த கூட்டு இயக்கம் என்பது, இந்த நட்பு என்பது கடந்த காலத்தில் இருந்தது, இப்போவும் இருக்குது, எதிர்காலத்தில் இருக்கும் என்று தான் நாங்கள் முடிவெடுத்த மொழிய நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி அவர் போவாருன்னு நான் கருதலை. இல்லை, இந்த சமிக்கைகள் கொடுக்குற மாதிரி தெரியலையா? நான் சொன்ன 2 உதாரணங்கள். இல்லை, அதாவது இப்போ நீங்கள் இந்த பொது சிவில் சட்டத்துக்காக நடந்த கூட்டத்திலேயே இது வந்து தேர்தல் அரசியல் அல்ல, மக்கள் பிரச்சனைக்காக, காமன் சிவில் பிரச்சனைக்காக வந்து இந்த ஒரு இளம் கூட்டம் நடத்துகிறோம். ஒரு பொது சிவில் சட்டம் போன்ற ஒரு பிரச்சனையில்
பல அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒரு கருத்தரங்கு மாநாடு நடத்துகிற போது அதில் கலந்து கொண்ட கட்சிகள் எல்லாம் இந்த காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்ட எதிர்ப்பதாக கலந்துக்கிட்டாங்க. எதிர்காலத்தில் தேர்தலையும் இவங்க அப்படி தான் இருப்பாங்க என்ற ஒரு அனுமானத்துக்கு வரக்கூடாது. ஓகே, அப்ப காவிரி பிரச்சனை தொடர்பா அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நடத்திய போது கலந்து கொள்ள வேண்டாம்னு ஏன் முடிவெடுத்தீங்க? காவிரி பிரச்சனை உங்களுக்கு மாறுபட்ட கொள்கை இருக்கா, பார்வை இருக்குதா? கொள்கை அந்த காவிரி பிரச்சனை பொறுத்தவரையில அன்னைக்கு தேர்தல் மற்ற ஏற்கனவே நாங்கள் வந்து திமுக நான் சொல்றேன் சொல்லுங்க. சிபிஎம் சிபிஐ விவசாய சங்கங்கள் முடிவெடுத்து ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய மாநில மறியல் போராட்டத்தை நடத்தணும். 17-18 ரயில் மறியல் போராட்டத்துக்கு ரயில் மறியல் போராட்டம். அப்படி இருக்கிற போது அந்த 17-18 ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவதற்காக முடிவு எடுப்பதற்காக கூடிய அந்த அரசியல் கட்சிகள் விவசாய சங்கங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சென்னையில் மிகப்பெரிய பேரணி நடத்துவோம், ஆளுநரை சந்திப்போம், 10 லட்சம் பேர் திரட்டுவோம் நடத்திருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசாம அதற்கிடையில் இன்னொரு கூட்டம் தேவையில்லை. திமுக நடத்தின நான் சொல்ல வரது கலந்து கொண்டு இந்த 10 லட்சம் பேர் எப்படி திரட்டணும் பேசிக்கலாமே. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி நீங்க ஒரு 5 லட்சம் பேர் கொண்டாங்க பேசலாம்ல. திமுக உள்ளிட்ட பிரதிநிதியும் அந்த 6ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் அவர் உதவி சபாநாயகர் துரைசாமி கலந்துக்கிட்டார். எங்கள் கட்சி மாநில செயற்குழு சண்முகம் கலந்துக்கிட்டார். திருமாவளவன் பீட்டர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் 1, 2, 3 அடுக்கடுக்க பல கட்ட போராட்டம் முடிவு எடுக்கிறாங்க. அதில் 17-18 ரயில் மறியல் போராட்டம். அதற்கு இது எங்க தடை பண்ணுது கூட்டணியில நான் கலந்துக்கிறேன்னு போன ஒருத்தர் தடுக்கிற அளவுக்கு என்ன சார் நடந்துருங்க? நான் என்ன சொல்றேன், 17-18 ரயில் மறியல் போராட்டம் முடிஞ்சு அடுத்து சென்னையில் ஒரு 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளுடைய பேரணி ஆளுநர் சந்திப்போம் மனு கொடுப்போம் முடிவு எடுத்திருக்கிறப்போ அந்த நேரத்தில் நீங்க ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு அமலாக்கின மொழியை அப்புறம் எதுக்கு தனியாக கூட்டம்? 500 ரூபாய் மேட்டர் சென்னையில் வந்து ஆளுக்கு ஒரு போராட்டம் நடத்தலாம் சொல்லி தனியாக போராட்டம், தனியாக போராட்டம் நடத்தலாம். ஆனா காவிரி பிரச்சனைக்கு ஏற்கனவே வேற ஒரு கூட்டம் நடந்ததுனால திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூடாது. தனி போராட்டம் என்பது திமுக நடத்துறது யாரும் ஆட்சேபிக்கல. அதுல நீங்க நான் சொல்றது வேற இல்ல, நீங்க வந்து தப்பா அது வந்து வியாகரம் பண்றீங்க. அதாவது தனியா ஒரு கட்சி போராட்டம், நான் என்ன சொல்றேன், கூட்டு இயக்கம் என்று 6ஆம் தேதி முடிவெடுத்து பல கட்ட போராட்டங்கள் முடிவு பண்ணுறாங்க. எல்லா விவசாய சங்கங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு. அந்த முடிவு 17-18 ரயில் மறியல் போராட்டம், அடுத்த சென்னையில் 10 லட்சம் பேர் பேரணி. அப்படி இருக்கும் பொழுது நான் தனியாக நடத்தலாம், பத்திரிகா சந்தைக்கு அது வேறு விஷயம். மீண்டும் வந்து ஒரு அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை வந்து வேற ஒருத்தரும் கூட்ட வேண்டிய அவசியம் ஏற்க எடுத்து முடிவு இருக்கு. முடிவு இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க கூட்டம் தேவையில்லை சார். ஒரு தேர்தல் நடக்கும்போது செயல் வீரர்கள் கூட்டம்னு எல்லா கட்சியும் நடத்துவாங்க சார். ஒரு ஆயத்த மாநாடு மாதிரி அதை மாற்றிருக்கலாமே. நீங்கள் அங்கே போய் கலந்து கொண்டு 10 லட்சம் பேர் திரட்டம் நம்ம பேசியிருக்கோங்க, இன்னும் 15 நாள் தான் இருக்குது, நம்ம என்னென்ன செஞ்சு பேசியிருக்கலாமே. அப்போ நீ ஏன் கூட்டுறங்கிற கேள்வியை ஏன் சார் எனக்கு புரியல. அதாவது அவர் வந்து அதுல ஒருத்தர் விருப்பம் தெரிவிச்சார போக கூடாதுன்னு தடுத்தீங்க நீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தை கட்சி விருப்பம் எங்க கருத்து சொல்றோம். அதான் சார். அப்படி என்ன இருக்குன்னு பாக்கணும். அப்படி நெருக்கடி கிடையாதுங்க. அவங்க நான் என்ன சொல்றேன், ஒரு தேவையில்லை, அப்படி தேவையில்லாத கூட்டமா நம்ம போக வேண்டியதில்லை அப்படி சொல்றோம். அதுல என்ன தப்பு என்ன இருக்கு? ஓகே, நான் இறுதியா ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். இப்ப நடக்கக்கூடிய 3 தொகுதி இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் பிளஸ் நெல்லித்தோப்பு சேர்த்து 4 தொகுதி தேர்தலில் திமுக அதிமுக தவிர்த்த பிற கட்சிகள் மிகப்பெரிய பின்னடைவை மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பெறாமல் போகக்கூடிய நிலைமை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி தவிர மற்றவங்களாம் பெரிய பின்னடைவு. அதே நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்குது. இப்போ 2 கட்சிகளை தவிர வேறு விஷயங்கள் பற்றி பேசப்படலாம்னு சொல்லும்போது மற்ற கட்சிகள்லாம் தங்களுடைய சித்தாந்தங்களை, தங்களுடைய தலைமையை, தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மாற்றியமைக்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இது தற்காலிக விஷயம் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அது ஏற்கனவே நடந்து பொது தேர்தல், அதில் அரசியல் கட்சிகள் மேற்கொண்ட அரசியல் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டை இடைத்தேர்தலையும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே போட்டியிட வேண்டுமென்று 2 முறை 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. போட்டியிட வேண்டுமென்று வலியுறுத்தினோம். அவங்க வந்து ஏற்கலை. சரி, கருத்தொற்றுமைக்காக செய்ய வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய. நான் சொல்றது என்னுடைய கேள்வி, இதில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை 2 பிரதான கட்சிகள் மட்டும்தான் பெற்றிருக்கு. போட்டி இப்போ நீங்கள் போட்டிடுற தவிர தேமுதிக போட்டிடுறாங்க, பாஜக போட்டிடுறாங்க, பாமக போட்டிடுறாங்க. ஆனால் அங்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய வரவேற்பு இந்த தேர்தலில் கிடைக்காத நம்ம பார்க்குறோம். போகக்கூடிய இடங்களில் வந்து கிட்டத்தட்ட 90% இந்த 2 கட்சிக்கு உள்ளே மட்டுமே பிரிஞ்சிருக்கக்கூடிய பார்க்குறோம். ஸோ மற்ற கட்சிகள், நான் சொல்கிறது பாஜக, பாமக, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, இந்த எல்லா கட்சிகளுமே தங்களுடைய நிலைப்பாடை ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இந்த இடைத்தேர்தலில் திமுக அதிமுக அவங்க தான் மேஜர், அவங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் அதிமுக எதிர்த்து திமுக மற்ற கட்சிகள் இருந்தாலும் இடைத்தேர்தலில் கிடைக்கக்கூடிய ஓட்டோ அணுகுமுறையோ இதை வச்சு தான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கணும்.
அல்லது அரசியல் அணுகுமுறையை தீர்மானிக்கணும் என்று நாம் பார்க்கல. இல்ல 16 பொது தேர்தலையும் அதான் நடந்துச்சு. இல்லை அப்படி பார்க்க, அதனால தான் இல்லை அப்படி பார்க்க வேண்டாம். காரணம் என்னன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அறிக்கையை பார்த்துருப்பீங்க. இதுவரையில் 13 கோடி ரூபாயை நாங்கள் வந்து கைப்பற்றியிருக்கோம்னு சொல்கிறாரு. இதில் வந்து ஸ்ரீரங்கம் ஃபார்முலாவும் இருக்குது, திருமங்கலம் ஃபார்முலாவும் இருக்குது. இதை தவிர்த்து மற்ற ஆளுங்கட்சி அவங்களுடைய அதிகாரம் நிர்வாகம் பயன்படுத்த மட்டும் இருக்குது. அதுக்கு திமுக ஈடுஜோட அவங்களும் வந்து இருக்குது. எல்லாமே இது போகிற பணத்தை எப்படி கைப்பற்ற போகிற அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இடைத்தேர்தல். இருப்பினும் போட்டியிட்டு இருக்க வேண்டும் எங்களுடைய கருத்து, அது வேறு. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் வரக்கூடிய முடிவு என்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் இதை வச்சு தான் வந்து அரசியல் கட்சிகள் அணுகுமுறை தீர்மானிக்கணும். அப்படி இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாம். இல்லை, இந்த எல்லா மாற்று கட்சிகளுடைய மாற்று சொல்லக்கூடிய கட்சியோட நிலைப்பாடு தான் சரியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவர் கான்ஃபிடன்ட் போட்டு இந்த மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், நீங்கள் உள்பட மற்ற கட்சிகள்லாம், இவங்க நிலைப்பாடு தான் சரியாக தான் போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சிகள்லாம் வர முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளுடைய அணுகுமுறை, அரசியல் பொருளாதார சமூக கொள்கை, அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணணும், தேர்தலை சந்தித்தோம். ஒரு குறுகிய கால அவகாசத்தில் நாங்கள் உருவாக்கின ஒரு மாற்று திட்டத்தை மக்கள் மத்தியில் எங்களால் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியல. பிரதானமாக தோல்விக்கு அதுதான் காரணம். அப்போ எதிர்காலத்தில் இந்த நாங்கள் உருவாக்கின மாற்று திட்டத்தை வெறுமனே பிரச்சாரம் மட்டுமல்ல, மாற்று திட்டத்தின் அடிப்படையில் மக்களை திரட்டுவது, இயக்கம் நடத்துவது, மக்கள் மத்திய விழிப்புணர்வு உருவாக்கம் வருகிற போது மாற்றங்கள் கொண்டு வர முடியும். வரப்போகிற இந்த அடுத்த மாதம் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக போட்டிடுவீங்களா இல்லை தனித்தனி கட்சியாக போட்டிடுவீங்களா? ஏற்கனவே கூட்டணியாக போட்டிடுக்கு அநேகமாக பெரும்பான்மையான மாவட்டங்களில் உடன்பாடு ஏற்பட்டு தயாரிப்பு நடந்துகிட்டு இருந்தது. தேர்தல் ஒத்தி போச்சு. அது கூட்டணியாக போட்டியிட வேண்டும் முடிவெடுத்து அதுக்கான தயாரிப்பு பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. 2016 கூட இருந்து இடையில வேறு முடிவுகள் எடுத்த திரு வாசனையும் திரு விஜயகாந்த் சேகர் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இல்லை அதில். நன்றி திரு ராமகிருஷ்ணன், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.